பஞ்சமி என்றாலே அது வாராகி அம்மனுக்குரிய தினமாகவே கருதப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தேயணும் அல்லது நீங்கணும் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி திதியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வாராகி வழிபாடை செய்யணும். அது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாளன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி என்பது இன்று புதன்கிழமை காலை ஆரம்பித்து நாளை வியாழக்கிழமை காலை 6:30 மணிக்கு நிறைவடைகிறது. அதனால் வாராகி அம்மனை இன்று புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் 10 மணிக்குள் வழிபடலாம். அதே சமயம் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இந்த வாராகி அம்மனை வழிபடலாம். எப்பொழுதும் போல் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் வாராகி அம்மனுக்குன்னு ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். நம்ம பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கு எந்த முறை வழிபாடு செய்கிறோமோ அதே முறையில் வழிபாடு அனைத்தும் செய்து முடித்து விட்டு வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போட்டுக்கணும். பிறகு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கணும். அதில் புதிதாக வாங்கிய கல்லுப்புலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து அந்த தட்டில் வச்சு பரப்பிக்கணும். அதற்கு நடுவே கஸ்தூரி மஞ்சளை போட்டு அதை வட்ட வடையில் நம்ம அமைச்சிக்கணும். இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு மேலே செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலையை வச்சுக்கணும். அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரை போட்டு வாராகி அம்மனை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அப்புறம் 5 விரலி மஞ்சளை மாலையாக கட்டி அந்த விளக்குக்கிட்ட நம்ம வைக்கணும். அந்த அகல் விளக்குக்கு போடலைன்னா அந்த பக்கத்தில் வச்சிடணும். இவ்வாறு போட்டு முடித்து விட்டு நம்முடைய பிரச்சனைகள் என்னவோ அதை மனதார வாராகி அம்மனிடம் சொல்லணும். கடைசியாக கற்பூர தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நம்ம நிறைவு செய்யணும். இந்த உப்பு கஸ்தூரி மஞ்சள் போன்றவற்றெலாம் சனிக்கிழமை தான் அந்த நம்ம படைச்சிருக்க இடத்துலேருந்து எடுக்கணும். அதற்கு முன்பாலாம் எடுக்கக்கூடாது. சனிக்கிழமை அன்று காலையிலேயே இந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பிடித்து அதில் போட்டு கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றிடணும். வெற்றிலையை கால்படாத இடத்துல போட்டுடணும். இந்த விரலி மஞ்சள் மாலை எடுத்து பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறையில் தேய்பிறை பஞ்சமி நாளன்று வாராகி அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏற்றி நாம் வழிபடும் பொழுது தீராத கடன் பிரச்சனைலாம் தீரும். நமக்கு பணவரவு அதிகமாக ஏற்படும். மேலும் காரிய தடைகள்லாம் நீங்கும். ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி. இந்த பஞ்சமி திதியை தவறவிடாமல் ஆடி பஞ்சமி திதியை அனைவரும் வாராகி அம்மனை வழிபட்டு வளம்பல பெறுங்கள்.